தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே முதன்முறையாக சோசியல் மீடியாக்களில் கலக்கிக் கொண்டிருக்கும் 15க்கும் மேற்பட்ட காமெடி பிரபலங்களை வைத்து நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான ரெஸ்லிங் காமெடி ஷோ. தினமும் மாலை 7 மணிக்கு உங்கள் ரியல் ஒன் ஜாலி யூடியூப் சேனலில் பார்த்து சிரித்து மகிழ தவறாதீர்கள். சமூகத்தில் பெண்களை மிக இழிவாக மிக கேவலமாக பேசிய நபர்களில் திமுகவை நம்ம புறந்தெழுவே முடியாது. அது கலைஞர் கருணாநிதியிலிருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், வெற்றி கொண்டவனை எடுத்துக்கலாம், தீப்பொறி ஆறுமுகத்தை எடுத்துக்கலாம், ஏன் தற்போது உள்ள உதயநிதி வரைக்கும் எடுத்துக்கலாம். தைரிய சாதிக்கு என்ன சொன்னால், நான் எங்கள் அண்ணன் குஷ்போ கூட்டு போய் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை சொன்னான். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் பேசின நபர்களை எல்லாம் காவல்துறை கைது பண்ணிச்சா, கையை உடைச்சிச்சா? செந்தில் பாலாஜியை கடைசி வரைக்கும் சிறையிலிருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு தரவுகளை எடுத்து சவுக்கு சங்கர் கொடுத்துட்டார், நிரந்தரமாக உள்ளே வச்சுட்டாரும் பொழுது இப்போ இது எதற்காக இந்த மாதிரி கொடுக்கப்படுதுனாக்கா, இவர் தொடர்ச்சியாக திமுக செய்யக்கூடிய அராஜகத்தையும் திமுக செய்யக்கூடிய திருட்டுத்தனத்தையும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் செய்யக்கூடிய விஷயத்தையும் வெளிக்கொண்டு வந்தார். சவுக்கு சங்கர் மீது அவர்கள் நேரம் பார்த்து கொண்டே இருந்தார். எல்லாரும் சொல்கிற குற்றச்சாட்டு நேரம் பார்த்துட்டு இன்றைக்கி சிக்கிட்ட உடனே நீங்கள் அவர் தவறு செஞ்சுருக்கான்றது உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுவதற்கு மட்டும்தானே அனுமதி. இப்படி கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, ஏற்கனவே அவர் சிறையில் வச்சு அடிச்சிருக்காங்கன்ற விஷயத்தை அவரே பதிவு பண்ணியிருக்காரு. நிர்வாணப்படுத்தி அடித்ததாக இருக்கட்டும், கால் மேலே இருந்ததாக இருக்கட்டும், அவர் தாயார் முன்னாடி உன்னை நிர்வாண கோலத்தை நிற்க வைப்பேன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், தொடர்ச்சியாக அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் திமுகவுடைய காழ்ப்புணர்ச்சியை காட்டுது. இப்போ இதை குறித்து நான் சீமானு கேள்வி கேட்டார்ல, கஞ்சா வச்சிருக்கீங்க, கஞ்சா தமிழ்நாட்டில் கிடைக்காத போல் யார் கொண்டு போய் சவுக்கு சங்கர் காரில் வச்சது? நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு காவேரியில் தண்ணி கேட்டு வாங்கி தரல, தண்ணி கேட்டார்னு ஒரு விவகாரம் வந்தபொழுது கர்நாடகாவில் அவருக்கு அவருடைய புகைப்படத்தை வச்சு தர்ப்பணம் பண்ணாங்களா? இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கண்டன குரல் வரல. உதயநிதி ஃபோட்டோவை சனாதன நாட்டுக்காக வச்சு ஒன்றுக்கு போனாங்க. செருப்பில் அடித்த காணொலியை பல விஷயம் நம்ம பார்த்தோம். அன்றைக்கும் உதயநிதிக்காக யாரும் இங்கே ஆதரவாக பேசவே இல்லைனாக்கா, இந்த ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய விஷயத்தின் வெறுப்பின் உச்சகட்டம். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரி. சிறைத்துறை சவுக்கு சங்கர் அவர்களை அடிக்கலை, துன்புறுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் மதுரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் போது கையுள்ள கட்டோடு தான் வராரு. கையுள்ள கட்டோடு வந்தோம். இப்போ அவர் மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிப்பட்டிருக்கார். என்னதான் அவரோட வழக்கில் நடக்குது சார்? இதில் ரெண்டு முரணான விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க. காவல்துறை சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி கண்மூடித்தனமாக நமக்கு எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்றது. இன்றைக்கு ஆரம்ப கட்டத்திலேருந்து காவல்துறையோடைய நகர்வு எப்படி இருக்கும்ன்றது பல விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். காவல்துறை நாங்கள் சவுக்கை அடிக்கவில்லைன்னு ஒரு தரப்பு சொல்கிறார்கள். இன்றைக்கி எப்படி கையில் கட்டு? முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், சவுக்கு சங்கர் ஆக்சிடென்ட் ஆன உடனே 24 மணி நேரம் வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிடப்படலை. எல்லா ஊடகமும் ஒரு பதட்டத்தில் சவுக்குக்கு என்னாச்சுன்னு கேள்வி கேட்டிருக்கும் பொழுது ஒன்றுமே நடக்கல, சவுக்கு இஸ் ஆல்ரைட் அப்படின்ற மாதிரி அடுத்து அவர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும் பொழுது அந்த காட்சியை காட்டினாங்க. ஸோ நீங்கள் சவுக்கு ரொம்ப இயல்பாக நடந்து வந்தார். பெருசாக கையில் கட்டு கிடையாது, காலில் ஒன்று அடி கிடையாது, முகத்தில் வீக்கம் கிடையாது, நார்மலாக வந்தார், சிறைக்கு போனார். அதற்கு பிறகு அவரை அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவரோட அட்வொகேட் சொல்கிறாரு. அவரோட அட்வொகேட் சொன்ன பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 48 மணி நேரம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜே வெளியில் வருது. ஸோ சவுக்கை அடிச்சிருக்கோன்றது சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்போ வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? முதல் கேள்வி. அப்போது அந்த ஆக்சிடெண்ட்டில் சவுக்கு காயமான மாதிரி நம்ம கணக்கு காட்டலாம்ன்றதுக்காக அவங்க எடுத்து முன்னெடுப்புன்னு அவங்க சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், சவுக்கு அவர்கள் அந்த கார் ஓட்டிகிட்டு வந்தார்ல, டிரைவர் சவுக்கு அழைச்சிட்டு போகும்போது அந்த காவல்துறை அந்த வாகனத்தை இயக்கிய விதம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய சந்தேகத்தை எழுப்புது. ரோட்டில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் போது ரோட்டில் இந்த பக்கம் அவங்க போகாமல் எதற்கு ஸ்ட்ரெயிட்டாக கிராஸாக மீடியேட்டர் நேராக கொண்டு போய் இந்த காரில் இடித்து மீடியேட்டரில் இடிக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குது. மூன்றாவது, இது வரைக்கும் அந்த ஷிஃப்ட் கார் ஒன்று வந்தது, அதுதான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அந்த காரில் தான் போலீஸோடைய அந்த வாகனம் போய் மோதிருக்கு. ஷிஃப்ட் காரில் வந்த நபர் யார்? அவருடைய தரவுகள் இது வரைக்கும் கொடுக்கப்படலை. அந்த கார் அப்பளம் போல் உருகுலைஞ்சு போயிடுச்சு, அதை ஒன்றுமே செய்ய முடியாது அந்த காரை. அப்போ உயிரிழப்பு ஏற்பட்டுச்சா? யார் அந்த ஓட்டிட்டு வந்தது? உரிமையாளர் யார்? அந்த தகவல் எதுவுமே கொடுக்கப்படலாம் பொழுது அங்கே இன்னொரு சந்தேகம் படுது. அப்போது இது திட்டமிட்டு
அந்த காரை இயக்க வச்சு. ரெண்டாவது அந்த கார் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் இருக்குது பாருங்கள். நீங்கள் அடுத்தடுத்து இந்த ரோட்டில் வந்து அதிகமான வாகனம் போய்கிட்டே இருக்குது, அந்த காரால் கிராஸ் பண்ண முடியலன்னு சொன்னாக்கா அங்கே ஒரு பிரச்சனை கிடையாது. ரோட்டில் அந்த மாதிரி வாகனம் அடுத்தடுத்து போல் ரோடு காலியாக இருக்கும் பொழுது இந்த பக்கம் வரக்கூடிய இந்த ஷிஃப்ட் கார் ஏன் உடனடியாக போய் திரும்பாமல் கரெக்டாக மீடியேட்டர், அதாவது ஒரு அந்த சினிமாவில் இதான் மார்க்கிங் பாயிண்ட் கொடுப்பாங்க, கரெக்டாக அந்த வண்டி இங்கே வரணும், அந்த மார்க்கிங் பாயிண்ட் இங்கே நில்லுங்க, ஆக்ஷன் அப்படின்னு பண்ணி இங்கே ரோல் ஆகும், எல்லாமே அதுக்கப்புறம் நடக்கும். அதே போல் வந்து நடந்த ஒரு காட்சி அமைப்பு இருக்கு இல்லையா, இது ரெண்டாவது வந்து சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்துது. ஸோ இதை தாண்டி இன்றைக்கி வந்து சவுக்கு வந்து இன்றைக்கி நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மருத்துவ சிகிச்சை நிச்சயமாக கொடுக்கணும், அவர் இந்த கைமுறிவு ஏற்பட்டுக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு, அடிச்சிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பொழுது, முதல்ல இது மனித உரிமை மீறல். சமூகத்தில் பெண்களை வந்து மிக இழிவாக மிக கேவலமாக பேசிய நபர்களில் திமுகவை வந்து நம்ம புறம்தள்ளவே முடியாது. அது கலைஞர் கருணாநிதியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், வெற்றி கொண்டான எடுத்துக்கலாம், தீப்பொறி ஆறுமுகத்தை எடுத்துக்கலாம், ஏன் தற்போது உள்ள உதயநிதி வரைக்கும் எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? உதயநிதி சசிகலாவையும் எடப்பாடியும் குறித்து பேசிய வார்த்தை மிக கேவலமான ஒரு வார்த்தை. தன் தாயும் தன்னுடைய தாயாருடைய வயசு, தன் தகப்பனார் வயசு 2 பேரையும் வச்சு சசிகலாவை பார்த்தா எடப்பாடி முட்டி போட்டுவார், நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டால் நான் பொருள் இல்லைன்னு சொன்னார்ல. சைதை சாதிக்கு என்ன சொன்னால், நான் எங்கள் அண்ணன் வந்து குஷ்போ கூட்டு போய் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை சொன்னான். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் பேசின நபர்களை எல்லாம் காவல்துறை கைது பண்ணிச்சா, கையை உடைச்சிச்சா, இயல்பாக ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இது மனித உரிமை மீறல். எதற்காக இதை செய்கிறீங்க, யாருக்காக செய்கிறீங்க, யாரை சந்தோஷப்படுத்த செய்கிறீங்க? செந்தில் பாலாஜியை கடைசி வரைக்கும் சிறையிலேருந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு தரவுகளை எடுத்து சவுக்கு சங்கர் கொடுத்துட்டார், நிரந்தரமாக உள்ளே வச்சுட்டாருன்னும் பொழுது இது செந்தில் பாலாஜியை திருப்திப்படுத்துவதற்காக செய்கிறீங்களா அந்த மாதிரின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்களை வெளியே தான் எங்களை எடுக்க முடியல, அட்லீஸ்ட் நாங்கள் சவுக்கியாவது உள்ளே வைக்கிறோம், அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவரை திருப்திப்படுத்துவதற்காக செஞ்சு கொடுக்குறீங்களான்னு ஒரு கேள்வியை மக்கள் தொடர்ந்து கேட்குறாங்க. நிறைய சட்ட வல்லுநர்கள் கேள்வி எழுப்புறாங்க, நிறைய எதிர்க்கட்சிகள் நபர்கள் கேள்வி எழுப்புறாங்க. இதற்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்லும்? இந்த மாதிரியான போக்கை முதல்ல கைவிட்டுக்கணும். ரெண்டாவது, ஊடகத்தில் அமரும் பொழுது அந்த பொறுப்பும் கடமையோடு வந்து ஒவ்வொரு நபர்களும் பேசினால இது போன்ற வார்த்தைகள் தவிர்க்கப்படும். அவர் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அதை யாருமே ஏற்கலை. பெண்களை குறித்து அநாகரிகமான அந்த வார்த்தையை பேசாமல் தவிர்த்திருக்க வேண்டும். அது வந்து முதல் தப்பு. அதே சமயத்தில் இதை விசாரிக்கக்கூடிய இந்த வழக்கை வந்து நீங்கள் குற்றவாளி, நீங்கள் இவர் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு கொலை பண்ணிட்டு வந்துடுறான். எத்தனையோ இடத்த கொலை பண்ணியிருக்காங்களா தமிழ்நாட்டில்? உண்டா இல்லையா? கஞ்சா போட்டு மெத்து போட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க, நார்மலாக வெட்டி கொடுத்து அடி தட்டி கொலை பண்ணியிருக்காங்க, தலையை கூட துண்டாக்கிட்டு ஸ்டேஷனில் வந்து எத்தனையோ பேர்லாம் இருக்கிறான். அத்தனை பேர் இந்த மாதிரி அடித்து நீங்கள் கையை உடைச்சிருக்கீங்களா? இல்லை. மிகப்பெரிய கொலை குற்றத்தை நிகழ்த்தியவனுக்கு இங்கே என்ன பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது? காசின்னு ஒருத்தன் ஞாபகம் இருக்குங்களா? 400 பெண்களுக்கு மேலே பாலியல் வன்புணர்வு செஞ்சு வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருந்தான். அவனுக்கு கையை உடைச்சிங்களா? எவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருந்தீங்க? பொள்ளாச்சி வழக்கு ஞாபகம் இருக்குங்களா? திருநாவுக்கரசன், அவனுக்கு நீங்கள் இந்த மாதிரி கைகாலை உடைச்சிங்களா? எவ்வளோ வந்து பாதுகாப்பு கொடுத்தீங்க? அப்போ பெண்கள் மீது ஒருத்தர் ஒரு வார்த்தை தவறாக பேசிட்டாருனால நான் கையை உடைப்பேன்ற அளவுக்கு நீங்கள் போகிறீங்கனாக்கா, 400 பெண்கள் மீது அவங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுருந்தான்ல, அவனை கை உடைச்சிங்களா? அவனை வச்சு, அவனை சார்ந்து, அவனை வச்சு எத்தனை பேர் நபர்கள் யாரெல்லாம் அந்த பெண்களை உபயோகப்படுத்தி கொண்டார்கள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவன் மட்டுமே யூஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த பெண்களை வந்து அவன் வேறு யாருக்கோ, நீங்கள் அது சம்மந்தப்பட்ட காணொலிலாம் பார்த்துருக்கலாம். அண்ணன் விட்டுருங்கண்ணேன்னு ஒரு பொண்ணு கதறுது, உங்களை நம்பி தான் நான் வந்தேன்ட்டு அடித்தானுங்க பெல்ட் வச்சு. அந்த காணொலியில் நம்ம வந்திருக்கலாம் பார்த்தோம். அப்போ அத்தனை நபர்களும் கையை காலை உடைச்சிங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அரெஸ்ட் பண்ணுவது எங்கள் வேலை, நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டோம், நீதிபதி என்ன குற்றம்னு சொல்லிட்டு தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ கடுமையான, இவ்வளோ மோசமான பெண்கள், 400 பெண்களுடைய வாழ்க்கையை சிதைத்தவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது? இப்போ இது வந்து எதற்காக இந்த மாதிரி கொடுக்கப்படுதுனாக்கா, இவர் தொடர்ச்சியாக திமுக செய்யக்கூடிய அராஜகத்தையும், திமுக செய்யக்கூடிய திருட்டுத்தனத்தையும், அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் செய்யக்கூடிய விஷயத்தையும் வெளிக்கொண்டு வந்தார். சாதாரணமான விஷயத்துலேருந்து இந்த மணல் விவகாரம் இருக்கு இல்லையா, அந்த கரிகாலன் கேங்குன்றது யார், ஈரோடு கேங்குன்றது யார், இந்த மணல் மாஃபியா பற்றிய விஷயமா இருக்கட்டும், மணல் அள்ளன விஷயமா இருக்கட்டும், இதற்கும் துரைமுருகனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, பிடிஆர் பேசுனதாக சொல்லப்பட்ட 3000 கோடி 30,000 கோடின்ற ஆடியோ ரிலீஸ் ஆனது விஷயத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இயற்கை வளங்கள் திருடப்பட்டது, மலைகள் உடைக்கப்பட்டது, எம்சாண்ட் ஆக்கினது, ஒரு அமைச்சர் வந்து அவருடைய சொந்த பங்களாக்காக மலையை குறைஞ்சி பாதை போட்ட விஷயமா இருக்கட்டும், ஆவினில் சிறார்களை வேலை செய்ய வச்ச விஷயமா இருக்கட்டும், ஆவிலேருந்து பால் திருடின விஷயம், கொழுப்பு திருடின விஷயமா இருக்கட்டும், இங்கே டாஸ்மார்ட்டில் நடந்த ஊழலாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக சொன்ன ஊழலாக இருக்கட்டும், அதை தாண்டி மின்சாரத்தில் இருக்கக்கூடிய குளறுபடியாக இருக்கட்டும், இதை தாண்டி வந்தீங்கன்னாக்கா பேருந்து டயர் மறுசுழற்சி ஊழலாக இருக்கட்டும், கரும்பு விவசாயிகள் ஏற்பட்ட அவங்களுக்கான அந்த நிலுவைத் தொகை இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், தேனி மாவட்டத்தில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் சுட்டு கொண்டுட்டாரு, அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இந்த பக்கம் வந்தீங்கன்னா போக்குவரத்தில் இந்த டயர் மறுசுழற்சி ஊழலாக இருக்கட்டும், போக்குவரத்து ஊழியர்களுடைய சம்பள பிரச்சனையாக இருக்கட்டும், இதே மாதிரி கிளாம்பாக்க பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தவறான சிகிச்சை முறை பிரச்சனையாக இருக்கட்டும், 4000 கோடி பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது மக்கள் வந்து அண்டாளிக்கிட்டு இருந்தாங்க, அந்த காசை அவர்கள் திருடிய விஷயமா இருக்கட்டும்,
உதயநிதி வந்து ஃபார்முலா கார் ரேஸ் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அந்த 41 கோடியை கொண்டு போய் ரோட்டில் போட்ட விஷயமா இருக்கட்டும், அதற்கு பிறகு பாருங்கள் வெள்ளம் வாங்கிட்டு வர விஷயம், குஜராத்லேருந்து வெள்ளம் வாங்கிட்டு வந்தாங்க, அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், கசிஞ்சு போன வெள்ளம் கொடுத்ததாக இருக்கட்டும், குஜராத்லேருந்து வந்து கைத்தறி இங்கே இருக்கக்கூடிய கைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் குஜராத்லேருந்து வேஷ்டி சட்டை வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்ததாக இருக்கட்டும், அதில் வந்து பாலிஸ்டர் கலந்த ஒரு ஊழலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜருக போட போகிறதுக்காக ஒரு ஊழலாக இருக்கட்டும், இந்த சைக்கிள் வாங்கின விஷயம் இருக்குது மாணவ பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம், அதில் செஞ்ச ஊழலாக இருக்கட்டும், இந்த கவர்மெண்ட் பஸ்லாம் போய் ப்ரைவேட்டில் அந்த ஹோட்டல் நிற்கிது பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு கொடுத்த டெண்டர் விஷயமா இருக்கட்டும், எத்தனை விஷயம் இருக்குது பாருங்கள். அவர் கொண்டு வந்த விஷயம் தொடர்ச்சி நம்ம அடிக்கிட்டே போனாக்கா எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ தொடர்கதியாக இது போன்ற அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய தவறுகளை, திமுக செய்யக்கூடிய தவறுகளை இவர் வெளியில் கொண்டு வந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி. இதை தாண்டி வந்து இந்த அமைச்சர் பெற்ற மக்கள் எஸ்சி ஓசின்னு பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அதை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு அதை பற்றி இழிவாக பேசக்கூடிய விஷயத்தை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. பொன்முடி வழக்கை பற்றி பேசியிருக்காரு. இந்த கீதா ஜீவன் இந்த முட்டை விவகாரம் குறித்து பேசியிருக்கிறாரு. இந்த KKSR பற்றி பேசியிருக்கிறாரு. குறிப்பாக பரந்தூர் விமான நிலையம் இருக்கு பாருங்கள், அதில் வந்து இவர் போய் மக்கள் அழைப்பின் பேரில் ஆதரவு தெரிவிக்க போனபொழுது அவர் மீது நீங்கள் அப்போவே வந்து நான் பெயில் போட்டிங்க, அதை உடச்சிட்டு வெளியில் வந்தார். இது வரைக்கும் வந்து பரந்தூர் மக்கள் வந்து எலெக்ஷனையும் புறக்கணிச்சிட்டாங்க. இன்றையோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 656 நாள் கிட்ட முடிவடைஞ்சிருச்சு. இது வரைக்கும் போராடுறாங்க. அதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் இல்லை. அதை பற்றி இவர் பேசிய விஷயமா இருக்கட்டும், காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, அவர்களுக்கான சில பிரச்சனைகளை குறித்து அவர் அதுக்கும் பேசியிருக்கிறார், பேசாமலாம் கிடையாது. ஸோ இது போன்ற பல விஷயங்கள் பேசுகிறாங்க. நீங்கள் குறிப்பாக பாருங்கள் ஹரி, திருட்டுத்தனம் பண்ணுவான், அரசாங்கம் கண்டுபிடிக்கும். இங்கே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களே, இந்த ஆட்சியில் உட்காந்துருக்கக்கூடிய நபர்களே இது போன்ற விஷயங்கள் அத்தனையும் செய்கிறாங்க. அப்போது இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் சவுக்கு வெளியில் கொண்டு வந்து துபாய்க்கு போனார்ல, முதலீடு இட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு, அப்போது போயிட்டு வந்தீங்களா காசு வந்துச்சான்னு கேட்ட விஷயமா இருக்கட்டும், ஸ்பெயினுக்கு போன விஷயம், ஸ்பெயினுக்கு அவர் போகும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா உளவுத்துறை உயரதிகாரி இல்லைன்ற மாதிரி மறைச்சு திட்டமிட்டு கூட்டு போயிருக்காரு. எதற்காக கூட்டு போனான்ற பிரச்சனை எழுப்பினார். அப்போ இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தாலோ நாளைக்கு இதை யார் ஹேண்டில் பண்ணுவான்ற விஷயத்தை கொண்டு வந்தார். இதுக்கெல்லாம் உச்சபட்சமாக அவர் பேசின விஷயம் ஜாஃபர் சாதிக் விவகாரம். 3 வருஷமாக உங்கள் கட்சியில் ஒருத்தன் உட்காந்துட்டு கூடவே உட்காந்துக்கிட்டு அவனுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய பதவி போட்டு கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கு அது ரொம்ப பெரிய பூதாகரமாக போயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து எத்தனாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காங்க. அதில் யாரெல்லாம் தலையிட்டிருக்கீங்க, அவனை கண்டுபிடிக்க துப்பு இல்லை. அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆள் உட்காந்து கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் கேள்வி எழுப்பக்கூடிய அந்த விஷயமா இருக்கட்டும். அதில் கூடுதலாக என்னன்னாக்கா, இது வரைக்கும் ஜாஃபர் சாதிக் கொடுத்த அந்த செக், அந்த பணத்தை கொண்டு வந்து இது வரைக்கும் மீடியிட்ட ஒப்படைக்கவே கிடையாது. அப்போது இதை கடந்து மாணவ பிள்ளைகளை வந்து நீங்கள் வந்து இந்த கேலோ இந்தியாவாக இருக்கட்டும் மற்ற விஷயத்திற்கும் வந்து கொத்தடிமைகள் போல் மிரட்டி கூப்பிட்டுப்பட போயிருக்காங்கன்னு சொல்லி மாணவ பிள்ளைகளே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரசிடென்சி காலேஜ் நம்ம கூட பேசியிருக்கோம். பிரசிடென்சி காலேஜில் வந்து மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க இல்லையா, இந்த கேலோ இந்தியாவாக இருக்கட்டும் மற்றதுக்கெல்லாம் வந்து எங்களை கட்டாயப்படுத்தி கூட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம். அப்போது தொடர்கதியாக சவுக்கு மிகச்சரியான விஷயத்தில் ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை வந்து எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்தார். இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா, அவர் இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வரும்பொழுது எடப்பாடி அவர்களை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அங்கே செயல்படலை, அண்ணாமலையும் அது போல் செயல்படலை. 2 பேருமே ரொம்ப மௌனமாக இருந்து தலைமை பொறுப்பை கையகப்படுத்துவதிலையும் அது யார் முதல்வராக வரணும், அந்த கட்சிக்கு யார் வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணுன்ற அதில் முனைப்பில் இருந்தாங்க. அப்போது இந்த எதிர்க்கட்சி தலைவர் போல் இவ்வளோ பிரச்சனையும் இவர் எடுத்து கொண்டு வந்து ஊடகத்திற்கு முன்பாக மக்கள் முன்பாக வச்சார். நீதிமன்றத்துக்கு போச்சு. இன்றைக்கி குறிப்பான செந்தில் பாலாஜி வந்து உள்ளே இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் அவர் தான். அவர் இந்த வீடு கட்டின விஷயம், எப்படி இந்த நிலத்தை வாங்கினாங்க, எப்படி வந்து அதெல்லாம் வந்து பட்டா மாற்றினாங்க அப்படின்ற விஷயத்துலையும் கொண்டு வந்தார். இப்போ இவ்வளோவும் செஞ்சுக்கிட்டு இருந்த சவுக்கு சங்கர் மீது அவர்கள் நேரம் பார்த்து கொண்டே இருந்தார்கள். எல்லாரும் சொல்கிற குற்றச்சாட்டு நேரம் பார்த்துட்டு இன்றைக்கி சிக்கிட்ட உடனே நீங்கள் அவர் தவறு செஞ்சுருக்கான்றது உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுவதற்கு மட்டும்தானே அனுமதி. அதான சட்டம் சொல்லுது, அரெஸ்ட் பண்ணு, நீதிமன்றத்தில் ஒப்பட, நீதிமன்றம் கேட்பாங்க முகாந்திரம் இருக்கா, சாட்சி இருக்கான்னு, இல்லைன்றதை பொறுத்து நீதிபதிகள் தீர்ப்பு சொல்ல போகிறாங்க, குற்றவாளியா அல்லது நிரபராதின்னு சொல்லிட்டு அதற்கேற்ற மாதிரியான வழிவகை நடக்க போகுது. இப்படி கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, ஏற்கனவே அவர் சிறையில் வச்சு அடிச்சிருக்காங்கன்ற விஷயத்தை அவரே பதிவு பண்ணியிருக்காரு. நிர்வாணப்படுத்தி அடித்ததாக இருக்கட்டும், கால் மேலே இருந்ததாக இருக்கட்டும், அவர் தாயார் முன்னாடி வந்து உன்னை வந்து நிர்வாண கோலத்தில் நிற்க வைப்பேன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், தொடர்ச்சியாக அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து திமுகவுடைய காழ்ப்புணர்ச்சியை காட்டுது. இப்போ இதை குறித்து நான் சீமானு கேள்வி கேட்டார்ல, கஞ்சா வச்சுருக்கீங்க, கஞ்சா தமிழ்நாட்டில் கிடைக்காத போல் யார் கொண்டு போய் சவுக்கு சங்கர் காரில் வச்சது, அந்த கேள்வி அவர் எழுப்பியிருக்காரு. இயல்பாக சவுக்கு சங்கர் அவர்கள் ரொம்ப யதார்த்தமாக சொன்ன விஷயம், என்னை கைது பண்ணுவதற்கு திமுக தயாராகி விட்டதுன்றதை 1 மாதமாக எல்லா ஊடகத்திலையும் பேசுகிறார். முதல் விஷயம். 2வது விஷயம், அவர் ஆஃபீஸில் வேலை செஞ்ச முத்தலீஃபுக்கு கொடுத்த நெருக்கடியாக இருக்கட்டும், லியோக்கு அவர் கொடுத்த நெருக்கடியை பற்றியும் பேசியிருக்கிறார். அப்போது தன்னை எந்த நேரம் வேணுமானாலும் கைது பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்ச ஒரு நபர் கையில் கஞ்சா ஒடிச்சிட்டு சுற்றுவாரா? கஞ்சா விற்கிறது ஒரு வேலையா, கஞ்சா எடுக்கிறது ஒரு வேலையா? அப்போது கஞ்சாவே இந்த இடத்துல நீங்கள் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கமே இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ எப்படி அவர் கையில் கஞ்சா வந்துச்சு?
அப்போது தேனி மாவட்டத்தில் வச்சு அவர் கஞ்சா வாங்கியிருந்தாருன்னா அந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? எப்படி கஞ்சா புழக்கத்தை அனுமதிச்சிங்கன்னு? இல்லை சென்னையிலேருந்தே வாங்கிட்டு போனானாக்கா அப்போ சென்னை பகுதியில் உள்ள நபர்கள் மீது இங்கே இருக்கக்கூடிய அந்த சர்க்கிளில் உள்ள காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இதை எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க, என்ன வேலை செய்றீங்கன்னு சொல்லிட்டு. கஞ்சா என்பது எவ்வளோ பெரிய விஷயம். சாதாரண குட்கா, அந்த குட்கா விஷயத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையை பூதாகரம் ஆக்குனீங்கன்னு ஒரு விஷயம் பார்க்கணும். இன்றைக்கி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு குட்கா விஜயபாஸ்கர்னு நீங்கள் பேர் வச்சுருக்கிறீங்க. குட்கா கிடைக்கவில்லைன்னு சொல்லும் பொழுது ஏன் குட்கா கிடைக்கலன்னு சொல்லி சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் குட்காவை கொண்டு போய் கொட்டினீங்க. அப்போ உங்கள் கையில் அப்போ அன்றைக்கி குட்கா எப்படி கிடச்சிதுன்னு சொல்லி உங்களை அத்தனை பேர் மீது வழக்கு போடலாமா? அன்றைக்கி யாரெல்லாம் சட்டமன்றத்துக்கு குட்காவை கொண்டு போனீங்கன்னா அத்தனை எம்எல்ஏ மீதும் வழக்கு போட்டதுக்கான வேலையை செய்யலாமா? அப்போது இன்றைக்கு உள்ளபடி கள நிலவரம் என்னன்றது வந்து முதல்வருக்கு தெரியாமல் 3 ஆண்டு காலமாக நாங்கள் நல்ல ஆட்சி கொடுக்குறோம், மக்கள் கையில் மனுவை காணாம மகிழ்ச்சியை பார்க்குறன்ற மாதிரி கொஞ்சம் கூட ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இதைத்தான் முதல்ல வந்து கண்டிக்கணும். நீங்கள் மக்கள் வந்து எல்லா விஷயத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காமல் தன்னிச்சையாக வந்து உடனே பயங்கரமாக போராடுவான், பயங்கரமாக அப்படி பண்ணுமா இப்படி பண்ணுவாலாம் கிடையாது. மக்கள் வந்து சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த எதிர்வினை எப்படி ஆற்றுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு காவேரியில் தண்ணி கேட்டு வாங்கி தரல, தண்ணி கேட்டார்ன்ற ஒரு விவகாரம் வந்தபொழுது கர்நாடகாவில் அவருக்கு வந்து அவருடைய புகைப்படத்தை வச்சு தர்ப்பணம் பண்ணாங்களா? அன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கண்டன குரல் வரல. உதயநிதி ஃபோட்டோவை சனாதன மேட்டருக்காக வச்சு ஒன்றுக்கு போனாங்க. செருப்பில் அடித்த காணொலியை பல விஷயம் நம்ம பார்த்தோம். அன்றைக்கும் உதயநிதிக்காக யாரும் வந்து இங்கே ஆதரவாக பேசவே இல்லைனாக்கா இந்த ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய விஷயத்தின் வெறுப்பின் உச்சகட்டம். இங்கே எல்லா துறை மக்களும் தொடர்ந்து போராடிட்டே கிடக்கிறாங்க. செவிலியர், மருத்துவர், ஆசிரியர், மின்சாரத்துறை, போக்குவரத்துறை, மாற்றுத்திறனாளிகள்லேருந்து அத்தனை நபர்களும் போராடுறாங்க. அப்போ எந்த இடத்துலையுமே வந்து மக்களை நீங்கள் வந்து அவர்களை ஆசுவாசப்பட்டு அவர் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எந்த வழிவகையும் ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை. சாதாரண டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் எழுதுறதுக்கு கரெக்டாக ப்ராப்பரான எந்த நடவடிக்கை எடுக்கலை. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு ஒரு செய்தி பார்த்தோம். கடைசி 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மரணங்கள் நடந்திருக்கு, சிறை மரணங்கள். ஜூனியர் விகடனில் வந்த செய்தியாக அனுப்பப்பட்டிருக்க அந்த செய்தி நான் பார்க்குறேன். தமிழகத்தில் 3 ஆண்டுகளில் 102 கைதிகள் உயிரிழப்பு. தமிழகத்தில் உள்ள மத்திய சிறைகளில் கடந்த 3 ஆண்டுகளில் 102 கைதிகள் உயிரிழந்துள்ளார். 98 சிறை கைதிகள் மனநல சிகிச்சை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மதுரையை சேர்ந்த ரம்ஜான் பேகம் ஆர்டிஐ மூலமாக கேட்ட கேள்விக்கு கிடைத்த அதிர்ச்சி தகவல். அப்போது இந்த 3 ஆண்டுகளில் 102 கைதிகள் உயிரிழப்புனா சாதாரண விஷயமா? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? காவல்துறை வந்து அடிக்கலைன்றீங்க, கொல்லல்ன்றீங்க. எப்படி 102 மரணங்கள் நடக்கும்? சாத்தாங்குளம் மரணத்தை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக பேசுனீங்க, அதுவும் தவறு. அதை யாருமே ஆதரிக்கலை. அப்போ அதே போல் இன்றைக்கி நம்ம போன வாரம் பார்த்து நம்ம பேசணும், வெறும் 12 நாட்களில் 4 மரணம் சொல்லிட்டு லாக்அப் எடுத்து வந்து இப்போ இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குல்ல. இது மனித உரிமை மீறல் ஏன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ ஆட்சியில் உட்காரக்கூடிய நபர்கள் நீங்கள் உங்களை பற்றியும் உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் உங்களுடைய அமைச்சர் பெருமக்களை பற்றி மட்டுமே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்களை பற்றி யோசிக்க தவறு இருக்கிறீங்கன்றதுக்கு காரணம், அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஜெகத் ரட்சகன். பணத்தை கொண்டு 1550 கோடி வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார் அப்படின்ற நபர் ஒரு முதல் குற்றச்சாட்டு. 2வது பணத்தை கொண்டு போய் பிணத்தோடு ஒழிச்சு வச்சிருக்கிறார். இந்த அளவுக்கு வந்து அப்போ வந்து மக்களை பற்றி கவலை இல்லாமல் இந்த மாதிரியான விஷயம் செஞ்சுருக்காருன்னு அந்த நபருக்கு மீண்டும் வந்து நீங்கள் நிற்கிறதுக்கு எம்பியாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அவருக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்கனாக்கா இதை விட மோசமான ஒரு ஆட்சி, ஒரு மோசமான நிலை தமிழகத்தில் நிலவ முடியுமான ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் தண்ணி இல்லை. பழையபடி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கரண்ட் எந்தளவுக்கு கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மின்சார பிரச்சனை எந்தளவுக்கு போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா குடித நீர் பிரச்சனை எந்தளவுக்கு போயிட்டுருக்கு. நீர் மேலாண்மை இது வரைக்கும் எந்த பக்கமும் ஒரு சிறிய ஒரு நல்ல ஒரு எந்த நகர்வையும் நகர்த்தாமல் எனக்கான உட்காந்துட்டு நக்கல் பேச்சு பேசல துரைமுருகன் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக கேள்விப்பட்டீங்களா? அவர் வந்து பயங்கரமாக நக்கல் பண்ணுவார், அது அவரோட ஸ்டைலுன்ட்டு. வேலையை ஒழுங்காக செய்ய துப்பு கிடையாது. மக்களை வந்து தண்ணிக்கு செத்துக்கிட்டு கிடக்கிறான். அதை கூட 3 வருஷமாக ஒன்றும் செய்யாமல், அதுக்கு தான் சொன்னேன், ஒரு வயதுக்கு மேலே வந்து அவரால் ஆக்டிவாக செயல்பட முடியாதுன்னு முதல்ல வெளியே அனுப்பிச்சிடணும். அந்த மாதிரி ஆளை கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு கேண்டிடேட்டாக போடுறது, அதுக்கப்புறமேட்டு அவரை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு பணத்தை செலவு பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு ஏதோ ஒரு வகையில் அவர் ஜெயிச்சிட்டாருனாக்கா வேலை செய்யாமல் உட்காந்துருக்காருன்னா, இதே ஜெயலலிதாவாக இருந்திருந்தால் இது போல் வந்து வேலையை செய்யாமல் உட்கார்ந்தாலோ அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, இந்த மாதிரியான வந்து மக்கள் பிரச்சனைக்கு வந்து அவங்களுக்கு போய் நிற்கலை, அந்த மக்களை சாகடிக்கக்கூடிய பிரச்சனை செஞ்சுக்கிட்டு இருக்கானாக்கா முதல்ல அடுத்த நாளே அவர் அமைச்சராக இருக்க மாட்டார். கரெக்டுங்களா? ஆனால் இந்த ஆட்சியில் அப்படி நடக்குதா? கள்ளச்சாராய மரணம் நடந்த பொழுது முதல்வர் ஓடோடி போய் 10 லட்சம் கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்த நாள் 6000 வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அப்போது என்ன மாதிரியான ஆட்சி முறை இருக்குது நீங்கள் பார்த்துக்கணும். தமிழ்நாட்டில் பெத்த தாயை கொண்டு நடுவீட்டில் புதைச்சி வச்சுருக்கிறான். காவல்துறை மீது கை வைக்கிறானுங்க. இந்த கஞ்சான்ற ஒரு விஷயம், மதுன்ற ஒரு விஷயம், மெத்துன்ற ஒரு கருத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ட்ரக்ன்ற ஒரு விஷயம் ஜாஃபர் சாதிக்கு வந்த பிறகு அதுக்கு பிறகு தான் அந்த விவகாரத்தை பற்றி மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுது. எப்படி வந்து 7ஆம் அறிவு படம் பார்த்த பிறகு தான் போதி தர்மன்னு ஒருத்தர் இருக்காருன்னு எல்லாத்துக்கும் தெரிய வந்ததோ, அதுபோல் அந்த ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெத்து
அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதைத்தான் இந்த ஆட்சியோட நிலவரம். சவுக்கு சங்கருக்கு கை உடைந்த விவகாரத்தை பற்றி காவல்துறையிடம் கேள்வி எழுப்ப நீதிமன்றத்துக்கு இனி வரும் காலங்களில் வாய்ப்பு இருக்குமா? காவல்துறையை இதற்கு மேல் நீதிமன்றம் கேள்வி எழுப்புமான்னு கேட்குறீங்க இல்லையா? நிச்சயமாக கேள்வி எழுப்புவாங்க. காவல்துறை மட்டும் காவல்துறையை கண்டித்து நீதிமன்றம் மட்டும் கேள்வி எழுப்பாது, மனித உரிமை ஆணையமும் கேள்வி எழுப்பும். சட்ட வல்லுநர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்கள் இதை குறித்து நிறைய வழக்கு பதிவு செய்வதற்கான முன்னெடுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நீதிபதிகளிடம் நீங்கள் எத்தனையோ வழக்கு ஜொமேட்டோ வழக்கு எடுக்கிறீங்க. இப்போ இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா தொடர்கதையாக சிறையில் வைத்து அந்த நபர்களை தாக்கக்கூடிய விவகாரம் காலங்காலமாக தொடர்ந்து வருது. இன்றைக்கி இந்த ஆர்டிஐ ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்த ஜூனியர் ரிப்போர்ட்டில் போட்டிருக்காங்க இல்லையா, 102 சிறை கைதிகள் உயிரிழப்புன்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் பார்த்து இதற்கு மேலே சிறை என்பது சிறை மற்றும் சீர்திருத்தம் சொல்கிறாங்க. அவர்கள் நல்லபடியாக திருந்தி ஒரு நல்ல மனிதனாக வெளியில் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தணுமே தவிர சிறைக்குள்ளேயும் ஒரு நெருக்கடி கொடுத்து அங்கேயும் அவனை ஒரு உச்சபட்ச ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 கொடிய மனநிலைக்கு அவனை மாற்றுவது அப்படின்ற விஷயத்தை காவல்துறை முன்னெடுக்கக்கூடாது என்பதற்காக இதை தன்னிச்சையாக நீங்கள் வழக்கெடுக்கணும்னு சொல்கிற விஷயத்தையும் நிறைய நீதிபதிகள்கிட்ட இப்போ பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. அப்போது இதை ஒவ்வொரு மக்களும் நீங்கள் கருத்தில் கொள்ளணும். எப்படி ஒரு அரசாங்கம் இதுக்கெல்லாம் யார் காரணம் சார்? ஒரே நபர், முதல்வர். அந்த முதல்வர் ஒருவர் நினைத்தால் மட்டும்தான் என்டையராக இருக்கக்கூடிய இந்த தவறான சிஸ்டம், இந்த மாதிரியான முறை எல்லாத்தையும் மாற்ற முடியும். அவர் கையில் எல்லா துறையும் இருக்குது, அவருடைய கட்டுப்பாட்டில் ஆட்சி அதிகாரம் இருக்குது. அப்போது காவல்துறையை எப்படி செயல்படணும், எப்படி நீங்கள் கரெக்டாக போகணுன்றதை அவங்க தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஆனால் இந்த ஆட்சிக்கு எதிராக இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை ஒருத்தர் வெளிக்கொண்டு வரான்றதுக்காக ஒத்த நபருக்கு எதிராக மொத்த டிபார்ட்மெண்ட்டும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கனாக்கா நாளைக்கு இதே ஆட்சி நிலைக்கும், இப்படி தான் நடக்கும், இதே தான் கடைசி வரைக்கும் நீடிக்கும்னு நினச்சிக்கிட்டு இந்த மமதையில் ஆடக்கூடிய விஷயம் இருக்குல்ல, காலம் பதில் சொல்லும். சவுக்கு சங்கரை மதுரை கோர்ட்டில் ஆஜர்படுத்த வரும்போது அவருக்கு எதிராக கோஷங்களிட்ட ஒரு கூட்டம் அங்கே இருந்தது. பெண்கள் இருந்தோமா, ஆண்களும் இருந்தாங்க. ஸோ அவங்களோட முகத்தை பார்த்தீங்களா? அவங்க யார் கூட்டு வந்தாங்க? அவங்க முகத்தை பார்த்தீங்களான்னா விட அந்த வந்த பெண்கள்கிட்ட கேட்டாங்கல்ல, சவுக்கு சங்கரை முதல்ல பார்த்துருக்கீங்களான்னு. சவுக்கு சங்கர் யாருன்னே முதல்ல அவங்களுக்கு தெரியல. இது திமுக திட்டமிட்டு இந்த மாதிரியான நபர்களை கூப்பிட்டு வந்ததாக தான் இங்கே சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா அவரை நீதிமன்றத்துக்கு வரும்போது எதிர்ப்பு தெரிவிச்செல்லாம் திமுகவுடைய மகளிர் அணின்ற விஷயத்தை எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு அந்த பெண்கள்கிட்ட போய் ஊடகம் கேள்வி எழுப்பும் பொழுது, அம்மா எதுக்கு வந்திருக்கீங்க? தெரியலையா, கூட்டம்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க, நாங்கள் வந்தோம். அந்த சவுக்கு சங்கருக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்க தான் வந்ததாக சொல்கிறாங்களே, நீங்கள் சவுக்கு சங்கர்னா யாருமா? சவுக்கு சங்கர் யாருன்னு தெரியாது. பார்த்துருக்கீங்களா? பார்த்தது கிடையாது. அப்போ அந்த மக்களுடைய அறியாமையையும் அந்த மக்களுடைய ஏழ்மையையும் எவ்வளோ கேவலமான விஷயமாக பயன்படுத்துகிறாங்க பாருங்களேன். அப்போ இதை ஊடகத்தில் எப்படி போடுறாங்க அவங்க? சவுக்கு சங்கருக்கு எதிராக பெண்கள் திரண்டார்கள், ஆர்ப்பாட்டம், போர்க்கொடி, செருப்பு எடுத்தாங்க, விளக்கமாத்த எடுத்தாங்கன்ட்டு. அந்த செருப்பையும் விளக்கமாத்தி எடுத்து முதல்ல கூப்பிட்டு வந்தால் தான் அடி வைக்கணும். கரெக்டுங்களா? இது என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தையும் நீதிமன்றம் இனிமேல் கவனத்தில் எடுக்கணும். ஒரு நபரை கண்டிப்பது போடுற இது சமூக பிரச்சனைங்க. நீங்கள் இந்த இடத்துல கூப்பிட்டு வராங்க, அந்த மாதிரி பிரச்சாரத்தில் நீங்கள் இப்போ சவுக்கு சங்கருக்கு எதிராக கூப்பிட்டு வராங்க, நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே நம்ம செருப்பு விட்டுறீங்க அப்படின்றாங்க. அந்த ஸ்லிப்பரோ சவுக்கு சங்கர் மீது ஏன்னா செருப்பு தூக்கிட்டு தான் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, நீங்கள் பார்த்தீங்களா? அப்படி விட்டுறியும் போது தவறுதலாக யாராவது காவல்துறை மீது பட்டுருச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு யோசிச்சிங்களா? அவங்க தூக்கி போடுறாங்க தவறுதலாக, கரெக்டாக எய்ம் பண்ணி. இப்போ இதில் வந்திருக்காலாம் என்ன கோல்டு மெடலிஸ்டா த்ரோபாலில்? கிடையாதுல்ல. அதெல்லாம் வயசான நபர்களும் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அன்றைக்கி போனோம்னா ஒரு 300 500 கிடைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்த நபர்கள் இருக்காங்க. தூக்கி போடும்போது இப்போ காவல்துறை மீது பட்டாலோ அல்லது அங்கே ஒரு அசம்பாவிதமோ சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ உள்ளது ஒரு தள்ளுமுள்ளோ அல்லது தடியடியோ ஏற்பட்டாக்கா எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ ஆகும். அது நாளைக்கு ஒரு பெரும் பேசும் பொருளாகும். அதில் ஒரு பதட்டத்தில் எல்லாமே வயதான நபர்கள் தடியடியோ இதை நடத்தும் போது இல்லை லட்டி சார்ஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா முதிர்ச்சியில் ஓடுறாங்க, எங்கிட்ட தடிக்கு கீழே விழுந்து அவங்களுக்கு தலையில் அடிபடுறது. அப்போது திட்டமிட்டு இது போன்ற நபர்களை கூட்டத்துக்கு கூப்பிட்டு வரான் பார்த்தீங்களா, அவனை முதல்ல தூக்கணும். இப்போது இந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அந்த பெண்கள் சொன்னது எங்களுக்கு யாருன்னே தெரியாது, சவுக்கு சங்கர்னா எது கூப்பிட்டாங்கன்னு தெரியாது, கூட்டத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்ட்டு. இப்போ இதை ஆதாரமாக வச்சுக்கொண்டு இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவன் யார், அது யார் கூப்பிட்டு வந்தான்னு முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணணும். இப்போ நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, இங்கே ஊடகத்தில் உட்காந்து பேசக்கூடிய நபர்கள் பொறுப்போடு பேசணும், குறிப்பாக கேள்வி கேட்கக்கூடிய நபர்களும் பொறுப்போடு கேள்வி கேட்கணும். அவர்களை வாயை பிடிங்கி பேச வச்சாக்கா அவங்க தான் A1ன்னு சொல்கிறாங்க, வரக்கூடிய கெஸ்ட்டு A2, நெறியாளர்கள் A1. அப்போ அதே மாதிரி தான் இந்த கலவரத்துக்கு காரணம் யார்? கூப்பிட்டு வந்தவன் தான், அவன் தான் மெயின் A1. அப்போ அவனையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவதற்கான வேலையை காவல்துறை எடுக்கணும். ஏன் எடுக்கல இது வரைக்கும்? அப்போ உங்களுடைய ஆட்சி உங்களுக்கு ஃபேவராக கூப்பிட்டுறாங்கன்னா அமைதியாக இருக்கீங்கன்றதை இதையும் நாளைக்கு பேசுகிறோம். நீதிமன்றத்தில் பேசுவதற்கான முன்னேற்பாடு நிச்சயம் செய்யப்படும். நானும் சில அட்வொகேட்டை பேச தான் போகிறேன். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரை மிக்க நன்றி சார். நன்றி.